வா என் தங்கமே, இந்த அம்மையானவள் அழைத்ததும், இந்த வாராகியானவள் அழைத்ததும் நீ இப்பொழுதே மறுகணம் என்னை நோக்கி ஓடோடி வந்து விட்டாய். நான் இருக்கும் திசையிலே என்னாவென்று கேட்டு உனக்கான வெற்றியை தர வேண்டும் என்று என்னிடம் ஏங்கி கேட்கும் இந்த தருணத்தில் உன் குலதெய்வத்தின் தருணத்தோடு, உன் குலதெய்வத்தின் வழிபாட்டோடு உனக்கு வேண்டியது ஒன்று உன் கரம் பற்ற போகும் நேரம் வந்தே விட்டது. அப்படி என்ன தரப்போகிறாள் நம் தாய் என்று தானே கேட்கிறாய். உதவி செய்ய வரப்போகிறது யார் என்று தெரியாமலே நீ நினைத்து கொண்டிருந்தாய். உன் கை ஓங்கி நீக்கும் நேரத்தை இந்த தாயானவள் உருவாக்கிவிட்டேன். நீண்ட நாட்களாக வெகு நேரமாக காத்திருந்த தருணத்திற்கு கைமேல் பலனை கொடுப்பதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது உனக்கு சரியான முடிவை எடுப்பதற்கு சரியான நேரத்தில் இந்த பெண்ணை உதவி செய்ய வரப்போகிறார். அப்படி யாரென்று நீ கேட்கும் இந்த தருணத்திலே உனக்கான வெற்றி தான் உன்னை தேடி வரப்போகிறது. என் தங்கமே, உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று யார் ஒருவர் நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை உன் கண் முன்னே இங்கு வரத்தான் போகிறார். யார் ஒருவர் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த பெண்ணை உனக்கு வழிகாட்டியாகத்தான் வரப்போகிறாள். நீ யாரை பார்த்தும் எதற்காகவும் இங்கு வருந்தவே வேண்டாம். நடப்பது எதுவாக இருப்பினும் அத்தனையும் தாண்டி உனக்கான வெற்றி பயணத்தை ஆரம்பிப்பது இந்த தாய் வாராகியாக இருக்கும்போது இதற்காக தங்க பிள்ளையே மனம் வருத்தி கொண்டே இருக்கின்றாய். கவலைகளை தாண்டி நீ வாழ்வதற்கான நிலையை நான் உனக்கு கொடுத்திருக்கும் போது வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகிறது. உன்னுள் இருக்கும் களைப்பை விலகி உனக்கு புது உற்சாகத்தை பிறந்தது போல நல்லதொரு தருணத்தை இந்த வாராகி தாய் தர வந்திருக்கின்றேன். துயரங்கள் மட்டும்தான் என் வாழ்வில் பின்னி பிணைந்து கொண்டு இருக்கின்றது தாயே என்று என்னிடம் சொல்லி கொண்டிருந்தாய். இதோ அந்த துயரத்தை விடுவித்து உனக்கு வேண்டியதே வேண்டியவாறே இந்த பெண்ணை உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நான் சிக்கலோடு இருக்கின்றேன். இதில் தான் பயணிக்க வேண்டுமா என்று மனக்குழப்பத்தை வளர்த்து கொள்ளாதே. என்றுமே உன் மனதில் ஒரு மூலையில் கேள்வியால் நான் இருப்பதை அறிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது என்பதை அறிந்து ஓடோடி வந்து இருக்கின்றேன். துயரங்களும் கவலைகளும் பிணைந்து காணப்படும் இந்த நேரத்திலே இந்த கோலத்தின் சிக்கலை உன்மதி கொண்டு பிரித்தெடுப்பது தானே வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வரமாக தருவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையாகவே வாய்ப்பாகவே தர வந்திருக்கும் போது அதை மனமாற ஏற்றுக்கொள். ஒருமித்த குரலாக நான் உன்னிடத்தில் வந்து சேரும்போது வாழ்க்கையில் சுமை இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்காதே. சுணக்கமான உன் வாழ்க்கையில் சுமையை நீயாகவே ஏன் ஏந்தி கொண்டு கவலைப்படுகிறாய்? என் பிள்ளையே, வாழ்க்கையில் சுமை இல்லாமல் இருக்குமா? அந்த சுமை இருந்தால் மட்டும்தான் உனக்கானதா வேறு ஒருவருக்கானதா என்று தெரிய வரும். நான் காலத்தின் கடவுளாக இங்கு வீற்றிருக்கும் போது என்னை தியானித்து என் பிள்ளைகள் என் நாமத்தை பூஜிக்கும் போது என்னை தியானித்து வர வர சர்வ நிச்சயமாக உன் சுவடை தெரியாமல் உன் சுமையை என்னிடத்தில் நான் இங்கு கொண்டு வரத்தான் போகிறேன். நான் சொல்வதை மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் செய்து வர பலன் பெறுவதை நீ உணரத்தான் போகிறாய். நம்பிக்கை தரும் ஒவ்வொரு செயலையும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான பாதையை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனம் எப்பொழுதும் நிறைவேறாத ஆசையாக துடித்து கொண்டும் பரிதவித்து கொண்டும் இருக்கின்றது. ஏனென்றால் ஏதோ ஒன்றை இழந்தது போலவே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வது போலும் அல்லவா? ஏதோ ஒன்று துன்பத்தில் நீ துடித்து கொண்டு இருக்கின்றாய். மனம் என்பது எதையும் நடத்தி காட்டிதானே அனைத்தையும் சிருஷ்டித்து கொண்டு இருக்கின்றது. நீ தயங்கினால் இங்கு முடியாது. இன்று சற்று நேரத்தில் உன் தைரியமாக உன்னை வழிநடத்தும் இந்த வாராகி உன் கண்முன்னே நானே இருந்து கொண்டு இருக்கும்போது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நீ அங்கு கடந்து வருவதற்கான மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். வசைப்பாடும் வார்த்தைகளால் போராட்டம் களம் கண்டு விட்டேனே என்று நீ நினைக்காதே.
தேடும் வழியில் கண்ட சிரமங்களை அங்கு வேடிக்கை பார்த்தவர்கள் பலர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். வேதனையின் துன்பத்தையும் வெளி சொல்ல முடியாத நிலையில் என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கும் போதே இந்த பெண்தான் உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செய்ய போகிறாள். நானே உனக்கானவளாக இருக்கும்போது ஏதோ ரூபத்தில் வெற்றியை தருவதோடு மட்டுமல்லாமல் தேவைப்படும் நேரத்திலும் உனக்கு வெற்றி வாய்ப்பை தருவேன் என்று சொன்னேன் அல்லவா? இதோ உன் தாயாக, உன் தோழியாக, உன் துணையாக, உன் வாழ்க்கையாக நான் வந்து கொண்டு இருக்கும்போது இந்த சொற்களை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். சர்வ நிச்சயமாக இந்த வாராகியின் வாக்கு பழித்துவிடும் வாக்கும்தான். சூழ்நிலையில் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாய் உன் மனதை நீ வைத்திருக்கின்றாய். நீ வணங்கும் இந்த வாராகி உன் அருகில் இருக்கும் போது உன் மனதிற்கான மார்க்கத்தை இந்த தாய் எப்பொழுதுமே அளித்து கொண்டு இருப்பேன். தைரியமாக இரு. உன் வாழ்க்கையை பற்றிதானே நீ கலங்கிக் கொண்டிருந்தாய். உன் வாழ்க்கையை பற்றிதானே நீ அங்கு பரிதவித்து கொண்டிருந்தாய். அத்தனைக்கும் தீர்வாக இந்த தாயானவளை நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை அழ வைத்தவர்களின் நாட்டமெல்லாம் அடங்கித்தான் போகப் போகிறது. நம்பிக்கையோடு நீ செயல்படுகின்ற எந்த ஒரு காரியத்தையும் நான் முன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உனக்கான வெற்றி பயணத்தை தொடங்கி வைக்கத்தான் போகிறேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான பாதையை தெளிவாக்கவும் உனக்கான பாதையை வளமாக்கவும் உன் நீண்ட நாள் வேண்டுதலை பலிக்கச் செய்வதற்கும் தானே இந்த வாராகி வந்திருக்கின்றேன். ஒருமித்த கவனமாக நீ என்னில் செலுத்தி கொண்டு இருக்கும் போது உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்வேன். வாழ்க்கையில் சுமை இருக்கின்றது என்று நீயாகவே நினைத்து கொண்டு உன் மனதில் பாரத்தோடு இருந்து கொண்டு இருக்காதே. இப்போதெல்லாம் சில காலமாக நீயாகவே இல்லாமல் உன் மனது ஏதோ ஒரு சோகத்தோடும் சோர்வோடும் இருந்து கொண்டு இருப்பதை நான் அறிந்து விட்டேன். இனியும் இந்த காலத்தை விட்டு வைக்கப் போவது இல்லை. என்னை உற்றி நோக்கி கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் கவலை உன்னை மாறி மாறி பாடாய்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. நீ என் மீது வைக்கிற நம்பிக்கையால், உன் உறுதியான பக்தியினால் நீ வேண்டிக் கொண்டது அனைத்தும் கிடைக்கத்தான் போகிறது. கலங்காதே. என்னை பக்தியோடு நினைக்கும் என் பிள்ளைகளின் மனதில் நான் நிரந்தரமாக குடிக்கொள்ள வந்து விட்டேன். நீ நினைக்கும் போதெல்லாம் உன் மனம் கோவிலாக மாறுகிறது. உன் மனக்கவலைகள் தீரும் வரை உன்னோடு பயணிக்கத்தான் உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன். நீ உற்று நோக்கிய காரியம் முடிய போகும் தருணம் வந்து விட்டது. அந்த காரியத்தில் என்ன பதில் கிடைக்கும் என்றுதானே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். இதோ அந்த பயணத்தின் முடிவில் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு உன் தாய் நான் வந்து இருக்கின்றேன். முட்கள் மேல் நடந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து கொள்ளாதே. அந்த முட்களின் மீதும் என் பிள்ளைகளின் பதம் பார்க்க பல பேர் வந்து கொண்டு இருந்தாலும் அத்தனை பேரையும் தூள் தூளாக அடித்து நொறுக்கிவிட்டு தும்சம் செய்ய இந்த வாராகி வந்து விட்டேன் என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே. நீர் இருக்கும் வரைதான் வேர்கள் அங்கு ஓய்வதில்லை. மனதின் வலிமை இருக்கும் வரைதான் மனிதன் தோற்பதில்லை என்பதை மட்டுமே நீ நினைத்துக்கொள். யார் ஒருவர் தைரியத்தோடும் யார் ஒருவர் அச்சப்படாமலும் அவர்களான வாழ்க்கையில் அங்கு முடிவை எடுக்க துணிச்சலோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த நிலையிலே இந்த வாராகி துணை கொண்டு உனக்கான உதவியை செய்வதற்கு வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே. நடப்பது நடப்பதாகவே இருக்கட்டும். நடந்து முடிந்ததும் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ இருக்கும் போது அந்த வாழ்வை வேண்டாம் என்று வெறுத்து விடாதே. நீ கவலையை மறந்துவிட்டு வெற்றி என்னும் பாதையை தேடி வந்து கொண்டிருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் உனக்கான விஷயத்தில் உன் வாழ்க்கையில் எந்த உதவியை பெற வேண்டுமோ அந்த உதவியை கொடுக்காமல் நான் இருப்பேனாம்? நீயோ உனக்கான நல்லதையும் நம்பிக்கை தரும் வகையில் வெற்றியும் தருவதற்காகத்தான் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று சிந்திக்காதே. இந்த தாய் பலமுறை உன்னை தேடி வந்து விட்டேன். இந்த முறையும் இந்த தாயானவளை நீ விட்டு விடாதே என்று தான் சொல்கிறேன். ஏனென்றால் உன் வேண்டுதல் நிறைவேறப் போகும் தருணத்தை நான் குறித்து கொண்டு இருக்கும்போது நடப்பது யாவும் நல்லதாகவும் நன்மையானதாகவும் என் வாக்கு பலிக்கும் நேரமாகவும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நான் உனக்கான வெற்றியை
உனக்கான நல்லதை தர வந்து இருக்கும்போது நீ சர்வ நிச்சயமாக என்னை நம்பித்தான் ஆவாய். என் தங்கமே, உன் தாய்க்கு தாயாக நானே இருந்து கொண்டு உன் பாதையை தெளிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன் மீது அக்கறையாக இருக்கும் இந்த தாயை நீ மறுத்து விடாதே. வெற்றி உன்வசம்தான் வரப்போகிறது. மற்றதை பற்றி எல்லாம் கலக்கம் கொள்ளாதே. நம்பிக்கை கொள். இந்த தாயே உன்னை தேடி வந்து விட்டேன். ஓம் ராகி தாயே போற்றி.